ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே கேட்குறீங்க நாங்கள் ஒரு நாள் கிளாஸை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அட்மிஷன் போட்டு வைக்கலாமான்னு. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், நாங்களே சுற்றி காட்டுறோம். இதுதான் எங்கள் ஜிடி ரிசல்ட்ஸ். அதுக்கப்புறமா இது எங்கள் பிசி ரிசல்ட்ஸ் அண்ட் எஸ்ஏ ரிசல்ட்ஸ். அப்புறம் இது எங்கள் விளையாட்டு வீரர்கள், அப்புறமா வீராங்கனைகள், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் மட்டும் இல்லாமல் நேஷ்னல்ஸ் வரைக்கும் மெடல் பண்ணியிருக்காங்க. இதுதான் எங்கள் சென்டரோட என்ட்ரன்ஸ். சரி வாங்க உள்ளே போகலாம். இதுதான் எங்கள் குருநாதரின் குருநாதர். அப்புறம் இதெல்லாம் அவங்க வாங்கின பட்டங்கள், அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ். நல்லா பார்த்தாச்சா? அப்புறம் இதுதான் எஸ்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள்லாம் படிக்கிற இடம். மொத்தமே 10 அட்மிஷன் தான், அதனால தான் 10 சேர் கவுண்ட் பண்ணி போட்டிருக்கு. இதுதான் எங்கள் லாங் ஜம்ப் பிட்டு. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் பசங்க தங்கியிருக்காங்க. சரி, நம்ம இனி மேலே போய் பாய்ஸ் ஹாஸ்டல் பார்க்கலாமா? வாங்க. இதுதான் பாய்ஸ் ரூமுக்கு போகிற வழி. கேர்ள்ஸ் ரூம் கம்பேர் பண்ணும்போது பாய்ஸ் ரூம் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால தான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதையே காட்டலான்னு சொல்லிட்டு நம்ம இதை போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க. இதுதான் எங்கள் பாய்ஸ்லாம் தங்கியிருக்கக்கூடிய இடம். இதுதான் பாய்ஸ் ரூம். இப்போவுமே கிளாஸ்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கணும்னா எல்லோரும் இங்கே தான் வந்திருப்பாங்க. இன்னும் இப்போ கூட நம்ம என்ட் ஆகும்போது ஒருத்தங்களை பார்த்தோம்ல, இன்னும் ஓடிட்டாங்க. இது ஷூஸ்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபிசிக்கல் பண்ணக்கூடிய பிளேஸ். இது என்னன்னு பார்க்கீங்களா? இது லாஸ்ட்டாக ஃபங்க்ஷனுக்கு போட்ட ஸ்டேஜ். அதுவே இன்னும் கலத்தாமல் தான் இருக்குது. ஆனால் இதுக்கு கீழே தான் எங்கள் ஷார்ட் புட் செக்டார் மறைஞ்சிருக்கு. நான் தெரியுதா? இதுதான் குளியல் தொட்டி, அப்புறமா ஒரு ரெஸ்ட் ரூம். எங்கள் கிளாஸில் எல்லாருமே ரொம்பவே டிசிப்ளின். செப்பல்லாம் வரிசையாக லைனில் தான் அடிக்க வச்சுட்டு உள்ளே வருவாங்க. எப்போவுமே கிளாஸில் ஒரு 4 படிக்கிற பசங்க இருப்பாங்க, அது இவங்கெல்லாம் தான். அப்புறம் கிளாஸில் சேர்லாம் இப்படி தான் இருக்கும். ஒரு சேரில் ஒரு கைப்படி இருக்காது, அதுலேயும் சில சேரில் பார்த்தா 2 கைப்படியுமே இருக்காது. பார்த்தீங்களா? அப்புறம் எங்கள் சென்டர்லேயே ரொம்பவே காஸ்ட்லியான பொருள் ஒன்றே ஒன்று, அது இந்த லேப்டாப் தான். அதுவும் அம்மா லேப்டாப். இந்த போர்டு இதுக்கு முன்னாடி படித்து போன ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாங்கி போட்டாங்க. அப்புறம் இதுதான் எங்கள் சென்டர் அண்ட் கிளாஸ், எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ், இந்த சென்டருக்கு வராதீங்க.